Hi friends, welcome to Kids Fashion World. நம்ம ஃப்ராக் ஸ்டைல் டாப் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் பிரிண்டட் காட்டன் வந்து எடுத்து வச்சுருக்க மெட்டீரியல். இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 இயர் கேர்ள்க்கான மெஷர்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதனுடைய டாப் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். இப்போ துணி நாளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய டாப்பில் 2.5 inches நெக் வித்தும் 2.5 inches ஷோல்டரும் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 5.5 inches ஆம்கோல் ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுறோம். 7 inchesக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சீமிங்காக 1 inch வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனுடைய கீழே 6.5 inches வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சீமிங் பர்பஸ்க்கு 1 inch மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ நெக்கினுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 3 inchesக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம நெக்லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த நெக்லைன்லேருந்து கீழே 1.5 inchக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 inchesக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அது இந்த மாதிரி ஒரு 1/2 inchக்கு வர மாதிரி ஒரு கீஹோல் நெக்லைன் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். டாப் போர்ஷனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 11 inches எடுத்துருக்கேன் நான். இப்போ இதனுடைய நெக்லைன் வந்து நம்ம கட் பண்ணல. உள்ளே இருக்கிற துணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நெக் வித் மட்டும் மார்க் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ஒரு 1/2 inchக்கு ஆம்கோல் வந்து உள்பக்கமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நெக்லைன் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு இந்த மாதிரியான ஒரு நெக் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பேக் சைடு பீஸ் வந்து எடுத்து இதனுடைய நெக்கினுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நம்ம 2.5 inchesக்கு எடுத்திருக்கேன் நெக்கினுடைய ஹைட்டு. இப்போ நெக்லைன் வரைஞ்சி இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்கர்ட்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 11 inches எடுத்திருக்கேன். இதனுடைய வித்து பாருங்க 26.5 inches எடுத்திருக்கேன். இது நான் துணியை டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 2 துணி இருக்குது. இதுதான் நம்ம அதனுடைய ஸ்கர்ட் போர்ஷனுக்கு எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணலாம். துணியை நாளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா 7.5 inches. ஹைட் பார்த்தீங்கன்னா 7 inchesக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 7 inchesக்கு ஹைட் மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது அதிலிருந்து கீழே 2.5 inchesக்கு மார்க் பண்ணி ஸ்லீவ்னுடைய ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 4.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். சீமிங்காக
1 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் லைன் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7 இன்ச்சஸ் வந்து இந்த ஸ்லீவ்னுடைய டாப் போர்ஷனுக்கு எடுத்திருக்கோம். இதனுடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த பாட்டம் ரவுண்டு ஸ்லீவ்னுடைய ரவுண்டு 11 இன்ச்சஸ் இருக்குது. அதுக்கு 2 மடங்கு 22 இன்ச்சஸில் 4 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து துணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்கர்ட் போர்ஷனில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ரஃபிள்ஸ் வந்து வைக்க போகிறோம். நம்ம வந்து ரஃபிள் ஃபோட்டு வந்து இல்லைன்னா நம்ம மிஷினில் பாருங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும் 1 2 3 4ன்னு. அதில் லாஸ்ட்டில் அந்த 5th இருக்கிற அந்த 5 இருக்கிற அந்த நம்பர் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் கேப்பில் டாப் போர்ஷனில் தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் தச்சு விட்டுட்டேன். இப்போது இதில் 2 நூல் இருக்கும். மேலேருந்து வர நூல், ஒன்று வந்து பாபின்லேருந்து வரது. அந்த பாபின்லேருந்து வர நூலை நம்ம இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி இந்த கேதரிங்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்கர்ட் போர்ஷனுக்கு ரஃபிள்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போது நமக்கு ரஃபிள்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் இதனுடைய இந்த டாப் போர்ஷனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போது நம்ம டாப்பும் ஸ்கர்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு. நான் இதனுடைய பேக் பீஸ் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸுடைய மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 2 நல்ல பக்கமும் ஒரே சைடு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு இதனுடைய ஷோல்டர் லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஷோல்டர் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கிராஸ் பீஸ் பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.25 இன்ச்சு வித்தில் வந்துட்டு நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த நெக் லைனில் ஓரமாக தையல் போட்டுகிட்டே வரலாம். இது பார்த்தீங்கன்னா நான் துணியுடைய உள்பக்கமாக வச்சு தையல் போட்டுட்டு வரேன். இது உள்பக்கத்தில் வச்சு தையல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வெளிப்பக்கத்துக்கு டர்ன் பண்ண போகிறோம். இது வந்து பாருங்கள் நம்ம நெக் லைனில் மட்டும்தான் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த கீஹோல் கொடுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ஸ்டிச் பண்ணல இன்னும். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வந்து இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுட்டு இதனுடைய நல்ல பக்கத்துக்கு திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம திருப்பி ஓரமாக தையல் போட்டுகிட்டே வரலாம். இந்த நெக்லைன் சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கீ ஹோல் வந்து இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் வந்து தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 1.25 இன்ச்சுக்கு நான் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் 25 இன்ச்சஸ் வந்து லெங்க்த்துக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய சென்டரில் இந்த மாதிரி நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் வந்துட்டு இந்த கீஹோலுடைய சென்டர் லைனில் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி இந்த நெக் லைனில் வச்சு நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். இதுவும் உள்பக்கமாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். துணியுடைய உள்பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய நல்ல பக்கத்துக்கு நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுட்டு இதை இந்த ரா எட்ஜஸ் உள்ளே போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த நெக்லைனை தைச்சி விட்டுட்டு அப்படியே நம்ம இதை வந்து ரோப்பாக வந்து தைச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். சேம் இதே மெத்தடில் 2 சைடும் தையல் போட்டுக்கலாம். ஃபினிஷ் பண்ணும்போது இந்த ரா எட்ஜஸை ஒரு ஃபோல்ட் பண்ணி உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பக்கத்துலேயும் நம்ம தைச்சு முடிச்சிட்டோம். இப்போது நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்லீவ் பாருங்கள், இதனுடைய அந்த கீழ் பக்கத்தில் நம்ம வந்து தனியாக வந்துட்டு 22 இன்ச்சஸ் வித்தில் வந்துட்டு நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேயும் நம்ம வந்து எப்படி ரஃபிள்ஸ் வந்து ரெடி பண்ணமோ சேம் அதே மெத்தடில் நம்ம வந்து தையல் போட்டு இந்த மாதிரி ரஃபிள்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை இந்த ஸ்லீவ்னுடைய அந்த ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, பாட்டம் ரவுண்டு, அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு இந்த ரஃபிள்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது அந்த தையல் போட்ட அந்த பகுதியை மேல் பக்கமாக எடுத்து விட்டுட்டு ஒரு படிமண் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு எலாஸ்டிக் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். இப்போ அதை என்னுடைய இந்த கீழ் பக்கத்தில், இந்த ஸ்லீவுடைய கீழ் பக்கத்தில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுகிட்டே வரலாம். இது தைக்கும்போது எலாஸ்டிக்கை இந்த மாதிரி நல்லா இழுத்து தைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கேதரிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம
இந்த எலாஸ்டிக்கை தைச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மெத்தட்லேயே நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவ்னுடைய அந்த பாட்டமில் வந்துட்டு ரொம்ப விரிவாக வந்து அகலமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்லீவ்னுடைய ரவுண்டு வந்துட்டு எவ்வளவோ அதுக்கு தேவையான மாதிரி எலாஸ்டிக் எடுத்து நீங்கள் நாடாக வந்துட்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இந்த எலாஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கும்போது. பாருங்கள், நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை இந்த ஷோல்டர் லைனில் ஆம்கோல் லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் தையல் போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், நம்ம இதனுடைய 2 பக்கமும் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம 2 பக்கமும் சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய கீழ் பக்கத்தில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ராக் ஸ்டைல் டாப் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஜீனுக்கு, பலாசோ பேண்ட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.